ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காயை வச்சு தேங்காய் திரட்டு பால்னு சொல்லுவாங்க. இது தஞ்சூர் ஸ்பெஷலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா கல்யாண வீட்லேயும் இந்த தேங்காய் பால் இந்த ஸ்வீட்டு வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் யூடியூப் சேனலை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அது ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு அந்த பருப்பு சூடானால் போதும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட நான் எடுத்துருக்குது. நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஓரமாக ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி, எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப் அளவில் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 1 ஹவர் இதை கம்ப்ளீட்டாக ஊற வச்சுருங்க. ஏன்னா இதை நம்ம அரைச்சி நமக்கு அந்த பேஸ்ட்டு தான் தேவை. அதனால் நல்லா கழுவிட்டு ஒரு 1 ஹவர் கம்ப்ளீட்டாக இதை ஊற வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் இதுக்கு தேங்காய் இதில் முக்கியமான பொருள் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு அரை மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நான் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருந்துங்க. நல்லா வலுவலுன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். குறப்பாலாம் இருக்கக்கூடாது. நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை நல்ல கனமான கடாயை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் ஆட் பண்ணிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் அந்த இருந்த விழுதுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை நான் அதில் ஊற்றிட்டேன். நல்லா இதை கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க குக் பண்ணணும். ஏன்னா இது உடனே இது மாவுன்றனால சீக்கிரமே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், எனக்கு இந்த பாத்திரமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தலை. இப்போ இந்த வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் அதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கெட்டியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நம்ம கலக்க நெய் விட்டு கலக்க பார்த்திங்கன்னா அந்த கட்டிகள்லாம் கரைஞ்சிரும். நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு இந்த பாத்திரம் கொள்ளலை, அதனால் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலான் இருக்கேன். அது நல்லா நெய் பார்த்திங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். இதுக்கு நீங்கள் அதுக்கு கூடவே விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு நம்ம இதை நல்லா கலந்துக்கிற போகிறோம். இது மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கரெக்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நெய் சேர்த்தோமோ அது அப்படியே உருகி நமக்கு ஒரு ஓரமாக நிற்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.